ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1000 ருபீஸ்க்கு நான் வாங்கின காய்கறி அண்ட் பழங்கள் உள்ளே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கிங் லிவிங் வித் சாரு. நான் தான் உங்கள் சாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டப்பை நிறைய நான் ஒரு வாரத்துக்கான ஹெல்தியான ஐட்டம்ஸாக வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுருவோம். இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் நீங்களும் வாங்குகிற பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜங்க்ன்ற ஒரு பக்கமே போக மாட்டீங்க. வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு வேலை சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபஸ்ட்டு நான் உள்ளே என்னென்ன காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கணும் அதை வந்து நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருகப்பிள்ளையை பற்றி நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து கருகப்பிள்ளை பொடிக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து 30 ரூபாய் இந்த கட்டு மொத்தமாக சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எடுத்தோடனே டீட்டெயிலாக சொல்லிட வேண்டாம், நம்ம உள்ளே போக போக என்ன காய் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ஹெல்த்தியான மெயின்டெனன்ஸ்க்கு, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து வீக்லி பர்ச்சேசிங் லிஸ்ட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நான் எங்கள் கட்டப்பையில் இருக்கிற எல்லா காய்கறியுமே வந்து தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி முரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டிலலாம் ஸ்டீல் இந்த முறம் வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து என்னதில் எங்கள் மாமியார் வந்து வாங்கி வச்சுருந்த முறம், ஸோ இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு இப்போ சீசன் போய்கிட்டு இருக்கு, அதனால் கிடச்சி இதை பார்த்த உடனே அள்ளிட்டு வந்துட்டேன். இஞ்சியுமே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இஞ்சியுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் இவ்வளோ காய்கறிகள்லாம் எங்கேருந்து வாங்கினேன்னா எங்கள் ஊரில் வாரச்சந்தை வந்து போடுவாங்க, அந்த சந்தைக்கு தான் நான் வந்து போயிருந்தேன். பிஃபோர் மேரேஜ் வந்து சந்தைனா என்னன்னே எனக்கு தெரியாது. சந்தைனா என்னங்க, சந்தைக்கு போகிறதுனா என்னதுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு காய்கறி வாங்குறது தாம்மா சந்தையே, நீ போனது இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அதை நாங்கள் வந்து மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், அதை வந்து அப்படின்னு சொல்லக்குள்ள எங்கள் ஊரில் சந்தைன்னு சொல்லுவாங்க அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து தான் இந்த விஷயம்லாம் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். இங்கே போய் நம்ம காய்கறி ஒரு வாரம் வாங்கி வச்சிட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் தாண்டியுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபேமிலி. நம்ம வந்து சின்ன கடையில் போய் நம்ம வாங்கினோம்னா அப்பப்போ ஒவ்வொரு தடவை ஓடி ஓடி வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு காய்கறியுமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம சந்தையில் போய் வாங்கக்குள்ளே வந்து 1/4 கிலோ வந்து 20 ரூபாய்மா, நீ 1/2 கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்துக்கோமா அப்படின்னு வாங்க இல்லையா? அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வந்து இந்த சந்தைக்கு போகிறப்ப நிறைய கிடைக்குது. ஸோ அதனால் நான் போய் வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து 2 வாரத்துக்கு வந்து தாராளமாக தொல்லையே இல்லாமல் வந்து எல்லா வெஜ்ஜிஸும் வந்து ஓடிடும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் வந்து நியர்பை ஷாப்பில் வாங்குவீங்களா, சந்தையில் வாங்குவீங்களா? இப்போல்லாம் என்னங்க ஆப்பே வந்துருச்சு. ஃபோன் ஆப்பில் வந்து 7 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி விற்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஏரியாவில் வந்து இன்னும் அந்த ஆப்ஷன்லாம் கிடைக்கல. நாங்கள் பையை தூக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் கடைக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. சந்தைக்கும் மார்க்கெட்டுக்குமான ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, சந்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நடக்கிறது. மார்க்கெட் அப்படின்றது வந்து வாரம் ஃபுல்லாகவே அங்கே ஜேன்னு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து வாங்கியிருந்தேன். 4 பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அந்த பேக்கில் வந்து நான் காம்போவாக வாங்கியிருந்தேன். அது இப்போ வரைக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு டேமேஜும் இல்லை. ஏதாவது 1, 2 மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சே தவிர்த்து மற்ற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஸ்டோர் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து காய்கறி வந்து லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதனால் நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இது ஆன்லைனில் வந்து எல்லா சைட்லேயுமே கிடைக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நான் கேரட்டெல்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி நான் ஒன்றுத்துலேயும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருவேன். ஏன் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்த உடனேவே ராத்திரி பகல்னு பார்க்காம எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறேன்னா, அந்த வாரம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சமைக்கிற வேலை போகணும்னா இப்போ நைட்டு தூக்கம் இல்லாமல் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டோரேஜ்க்காக என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எதுனா சொல்கிறதுனா எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டிஷ்யூ யூஸ் பண்ணுவேன். ஏன்னா காய்கறியில் வந்து தண்ணி வந்து வடியும். அது வந்து இந்த டிஷ்யூவில் வந்து ஸ்டோர் ஆகக்குள்ள காய்கறி நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம இந்த டிஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். போன தடவை வாங்கின காய்கறியில் இந்த ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் இருந்துச்சு. சரி, அதையும் இது கூட சேர்த்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்ரூட்டோட காம்பெல்லாம் இருக்கு இல்லையா மேலே, அதெல்லாம் நல்லா கிள்ளிட்டு எடுத்து வைக்கணும். இல்லைனா அது சீக்கிரமாக அழுகிடும், மற்றதும் வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை கிளியர் பண்ணி நான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மேலேயுமே ஒரு டிஷ்யூ போட்டு அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன். வெஜிடபிள்ஸோட ரேட் சொல்கிறேன்னு சொன்னால மறந்துட்டேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ 20 ரூபாய் வாங்கினேன். அந்த கேரட்டும் 1/2 கிலோ 20 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த ஒரு பாக்ஸ், இது வந்து குலாப் ஜாமுனுக்காக வந்து ஃப்ரீயாக வந்த டப்பா. அதில் வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் பத்தும் அப்படின்றதுனால நான் அதில் வந்து பீன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். நல்லா நீளமாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து இது ஆப்ட் ஆகிடும். ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஏதாவது வாங்குகிற ஐடியா இருக்குதான்னு சொல்லி நீ பார்த்தீங்கன்னா இல்லை, இருக்கிறத வச்சே ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்.
பீன்ஸ் எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் உங்கள் காய்கறி எல்லாம் ஸ்டோரேஜ் எதில் பண்ணுவீங்க? இன்னும் கேரி பேக்கில் தான் ஸ்டோரேஜ் பண்ணுறீங்களா, இல்லை இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டப்பாவில் வந்து நான் வந்து கீழே ஒரு துணி ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். துணி மீன்ஸ் அந்த டிஷ்யூ வந்து நான் போட்டுடுறேன். இதில் வந்து இந்த அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் கொஞ்சம் பொடி பொடியாகவே இருக்குதுன்றதுனால இந்த பாக்ஸில் வந்து அது கரெக்டாக கொள்ளும். இது வந்து ஏர்டைட் பாக்ஸு. இது வந்து நான் மளிகை சாமான் பொருட்கள்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஏதாவது தீர்ந்து காலியாகி டப்பா இந்த மாதிரி 1-2 வந்து ஏதாவது ஒரு வாரம் தங்கிடும். அதை வந்து நான் இந்த மாதிரி காய்கறி ஸ்டோரேஜ்க்கு அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த அவரைக்காய் ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயுமே ஒரு டிஷ்யூ போட்டுக்கலாம். ஏன்னா அவரைக்காயிலலாம் நல்லா தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். இதையுமே டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து ஸ்டீல் பாக்ஸஸ் எடுத்துக்கலாம். சாரு, நீ வந்து வீடியோக்காக தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எப்போவுமே நான் வாரம் வாங்கிட்டு வர எல்லா காய்கறியுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கிறது எனக்கு வழக்கம். இன்ஃபேக்ட் பாப்பா வயிற்றில் இருக்கக்குள்ள கூட சரி, நாங்கள் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தோம்னா அது எந்நேரமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த காய்கறியெல்லாம் எடுத்து பிரித்து அது இடத்துல வச்சாதான் எனக்கு அந்த நிம்மதியாகவே இருக்கும். மறுநாள் என்னால் வேலை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே என்னோட காய்கறியை ரெகுலராக இதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர்த்து வீடியோக்காக எதையும் நான் க்ரியேட் பண்ணிக்கல. முருங்கைக்காய் வந்து 10 ரூபா, இந்த கட்டு மொத்தம் 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். மறந்துட்டேன். அவரைக்காயும் 20 ரூபா தானே நம்மளுக்கு, 1/2 கிலோ. அதை வந்து பிளேட்டில் வச்சு விற்றாங்க. கிட்டத்தட்ட 4 வெஜ்ஜீஸ் வந்து இந்த மாதிரி 20 ரூபான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இந்த அவரைக்காய் வந்து 10 ரூபா. இது சந்தையில் வாங்கல, எங்கள் அண்ணன் கடை இருக்குது, அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்கக்குள்ள அந்த கட்டு மொத்தமே வந்து 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடைக்கிது இங்கே பக்கத்தில் தான். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பார்த்தோன்னே இந்த முருங்கைக்காய் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுச்சா, சரி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு பொரி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு வைக்கிறது, அதாவது சிக்கன் போடாத சிக்கன் குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அதுக்காக நான் மெயினாக இந்த முருங்காயை வந்து நான் பிக் பண்ணிட்டேன். இதையுமே வந்து நான் க்ளோஸ் பண்ணி மேலேயும் ஒரு டிஷ்யூ கீழேயும் ஒரு டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து நெல்லிக்காய், காண கிடைக்காத கனி. அவ்வளோ மருத்துவ குணங்கள் இந்த நெல்லிக்காயில் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நெல்லிக்காய் ரசம் வந்து ரொம்ப நாளாக ரெசிபி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நெல்லிக்காய் காலி ஆயிடுச்சு வீட்டில். அப்புறம் பார்த்தா எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால என்னால் ரெசிபி போஸ்ட் பண்ண முடியல. இந்த நெல்லிக்காய் நான் அவங்களுக்காகவே மெயினாக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் ரெசிபி எடுத்து ஷூட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். இந்த நெல்லிக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கிலோ வந்து 60 ரூபான்னு சொல்லி, 1/2 கிலோவோ என்னமோ 60 ரூபாயோ ஏதோ சொல்லி வாங்கினேன். நான் பர்ஃபெக்டாக சொல்ல முடியல, நிறைய காய்கறி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லக்குள்ளே வாங்கி கொடுக்கக்குள்ளே வந்து, சாரு இங்கே பாரு விலை அதிகம், ஒன்றுத்தையும் வீணாக்காமல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அதையுமே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ கருவேப்பிலையும் நான் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை மட்டும் தனியாக எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்டேன். இம்யூனிட்டி வர ரொம்ப லோ லெவலில் போய்கிட்டு இருக்கா எனக்கு. ஸோ வந்து இந்த கருவேப்பிலை பொடி அரைச்சி வைக்கலாம், சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து நான் ஜஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இது நான் மறாதனாலே பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவேன்றதுனால இது ஜஸ்ட்டு எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இது நான் வந்து ரெசிபி உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ, லாங் வீடியோ மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன், டீட்டெயில் ரெசிபியாக. கருவேப்பிலை மட்டுமே போட்டு அரைச்சா கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. பட் இது நான் ரெகுலராக ட்ரை பண்ணுறது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது வந்து கருவாடு, வாழை கருவாடு அண்ட் நெத்திலி கருவாடு. இந்த 2 கருவாடுமே நான் வந்து 1/4 கிலோ பக்கம் வாங்கியிருந்தேன். இது டோட்டலாக எனக்கு வந்து 190 ரூபா பக்கம் இது வந்து இருந்துச்சு. எனக்கு 2த்துக்கும் தனித்தனியான அமௌண்ட் வந்து எனக்கு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழை கருவாடை வந்து பார்க்கும்பொழுது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன், ஏங்க அது உயிர் போகிற தருவாயில் எப்படி அதோட வாழை வந்து இருக்க கடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்களா, பாவம் இல்லைங்க அப்படியே எங்கள் வீட்டுக்கார்ட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுவேன். இது மட்டும் இல்லை, எல்லா கருவாடுமே இந்த வாழை கருவாடு பார்த்தா அது வந்து வாழை அப்படியே நல்லா டைட்டாக கடிச்சிக்கிட்டு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். சீரியஸாக அது உயிர் போகிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்ல. நீ தானே சாப்பிட்ற, அப்புறம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிஃபோர் மேரேஜ் சாப்பிட்றதில்ல. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பால் சுரக்கணுன்றதுக்காக மட்டும்தான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் வெறும் குழம்பு தான் ஊற்றிக்குவேன். நெத்திலி கருவாடு கூட நான் தொட்டுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு தொக்கு மட்டும் தான் சாப்பிடுவேன். இதை வந்து நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். ஒன்று ஸ்மெல் வரக்கூடாது, இன்னொன்று வந்து எறும்பு வரக்கூடாது. எறும்பு வந்து மொச்சிடுச்சுன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. நான் கேரி பேக்கோட தான் இதை வந்து வைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கருவாடெலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வழி இது. உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் வீட்டில். நான் இதையுமே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து சம்படம் சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கட்டு, இதில் வந்து புதினா, அப்புறம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி தனியாக 2 கட்டு இருக்கும்.
வீட்டு யூஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வாங்கி வச்சுக்கிட்டேன். தொகையில் அரைக்கிறதுக்கு புதினா மட்டுமே தனியாக ஒரு கட்டு, அது மட்டுமே 30 ரூபா. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த கட்டு வந்து 10 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்போ ஆஞ்சு எடுத்து வைக்கணும். நைட்டு எத்தனை மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எத்தனை மணிக்கு நான் உட்காந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். புதினாவில் வந்து கொஞ்சம் அந்த மஞ்சளாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் விட்டுட்டு வதங்கி போன மாதிரி இருக்கிறதையும் விட்டுட்டு நல்லதாக இருக்கிறத மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அதில் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அது வந்து நம்ம சமைக்கும் போது டேஸ்ட்டும் என்ஹான்ஸ்டாக இருக்குன்றதுனால நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே ஆஞ்சி மொத்தமாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் புதினாவெல்லாம் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுவீங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இவ்வளோ பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரி சந்தைக்கு போயிட்டு வர அன்றைக்கி நான் எடுத்து வச்சுருவேன். பட் சின்ன சின்ன ஸ்டோருக்கு போகிறப்பெல்லாம் எடுத்து வைக்க எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இருக்காது. அது கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு விட்டுனா அது காஞ்சி போயிடும். சமையலுக்கே காஞ்சி போனதை எடுத்து போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். அங்கே எங்கள் மாமியார் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப மிட் நைட் பக்கமே ஆயிடுச்சு. இந்த வேலைலாம் நான் செஞ்சிட்ருக்கக்குள்ளேயே சந்தைக்கு போயிட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் போயிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறமா டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாப்பாக்கெல்லாம் ஊட்டிட்டு அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு பெட்ரூமில் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் தான் இந்த ஒர்க் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஆஞ்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்டெம்பை வச்சு நம்ம வந்து நட்டு வச்சோம்னா நம்மளுக்கு இன்னுமே கிடைக்கும். புதினா வீட்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் கோழி இருக்குது, அதனால் பெருசாக வளர மாட்டுது. இந்த சின்ன பாக்ஸில் வந்து இவ்வளோ புதினாவையும் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் டிஷ்யூ போடல. ரீசன் என்னென்னா, இது நான் தொகையில் வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவேன் ஒரு 2 டேஸ்லேயே. அதனால் நான் வந்து இதுக்கு வந்து தனியாக ஷீட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போட்டு வேஸ்ட் பண்ண விரும்பலை. இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த பாக்ஸையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த வீட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். நிறைய கருவேப்பிலை, நிறைய கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் இவ்வளவும் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கக்குள்ளே நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லியில் வந்து நான் எப்போவுமே ஸ்டெம்ப் வந்து தூக்கி போட மாட்டேன். அந்த வேர் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ரசம் நான் வந்து இந்த ஸ்டெம்பையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வந்து நான் சாப்பாட்டில், குழம்புல அதெல்லாம் சேர்த்துக்குவேன். எனக்கு அது எதையுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. கருவேப்பிலையுமே நல்லா அழகாக டீப்பாக ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த 10 ரூபாய்க்கு வாங்கின கருவேப்பிலை மட்டும் நான் வந்து சமையல் வேலை பண்ணக்குள்ளேயே டக்குன்னு ஆஞ்சி எடுத்து வச்சிட்டேன். அதை நான் அப்படியே வச்சேன்னா என் பொண்ணு அதை ஒரு ரணக்கொடூரமாக ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஆஞ்சி எடுத்து மேலே நான் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதையுமே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கூட நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சமையலில் போடுறதுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அயன் வந்து நல்ல அப்சர்வேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள புதினா கட்டையுமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பாக்ஸ் இருக்குது, பாக்ஸுக்கு மூடி மட்டும் கிடைக்கல. பட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். மேலே வந்து டிஷ்யூ மட்டும் நான் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன் ஓரமாக. அடுத்து என்ன, இந்த பேக்கில் வந்து நான் இப்போ என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இஞ்சி. இந்த மாதிரி பேக் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, துணி பை, இந்த கல்யாணத்துக்குலாம் போனால் பை கொடுப்பாங்களே, அந்த பையில் வந்து நான் மற்ற காய்கறி, இந்த புடலங்காய், சுரக்காய் அந்த மாதிரிலாம் காய் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். தக்காளி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவேன். வாட்டர் அப்சர்வேஷன் வந்து இதில் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தேவையில்லாமல் கேரி பேக் அது இதுன்னு நம்ம வாங்கி செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற பைகளை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷன் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பழ வகைகள் வாங்கினேன். பழ வகைகள் தான் கொஞ்சம் ரேட் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கே ஷாக்கு தான். மாதம் ஆரம்பித்து 2 நாள் கூட ஆகலை, ஒரு 1000 ரூபாய் ஒரே நாளில் செலவு பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே, இது ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன்ன்றதுனால பரவாயில்ல. இது வந்து 1 கிலோ வந்து 60 ரூபா கொய்யாப்பழம். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் விளையிறத வந்து சந்தையில் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொய்யாப்பழம் இது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த ஆப்பிள் கொஞ்சம் கொறிச்சு வச்சிருக்கல, அது என் பொண்ணு தான் சாப்பாடு தோசை ஊற்றி கொடுக்குற கேப்பில் வந்து அதை கொறிச்சு வச்சிட்டா. நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் வந்து பொமோகிரானட் இது எல்லாமே நான் வந்து கலவையாக வாங்கிக்குவேன். 1/2 கிலோ அவ்வளோதான் வாங்குவேன். எனக்கு அது கரெக்டாக இருக்கும். 1 வீக் கிட்டேயே அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து செவ்வாழை வாங்கியிருந்தேன். பாப்பா அதிகமாக வாழைப்பழம் சாப்பிட மாட்டா, இருந்தாலுமே செவ்வாழை எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கொய்யாப்பழம் அது எனக்காக வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த பழக்கடையில் வந்து வாங்கக்குள்ள பாப்பாவுக்கு திராட்சைனா உயிர், சளி பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த திராட்சையை வாங்கலை. அப்பா பொண்ணும் என்னை விட்டு வேறு கடைக்கு போயிருந்தாங்க.
சரின்னுட்டு சொல்லிட்டு அந்த பழம்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள பாப்பாவுக்கு திராட்சை வாங்கலையான்னு சொல்லி அவர் கேட்க, கடைக்கார அக்காவுக்கு ஒரு கொத்தை எடுத்து இந்தாம்மா அப்படியே சும்மா வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்டாங்க. இந்த மேடம் வீட்டுக்கு வந்ததுமே அந்த திராட்சை எடுத்துகிட்டு போய் கழுவி வாஷ் பண்ணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நைட் டைமில். இவங்க அட்ராசிட்டிஸ் வர வர தாங்கவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா கிச்சனில் உட்காந்து புழுக்கத்துலலாம் வேலை செய்யக்கூடாது. ஜாலியாக ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக ஃபேனெல்லாம் போட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு வேலை செய்யணும். சரிங்களா? இங்கேருந்து எடுத்துகிட்டு போகல நான் எல்லாத்தையுமே அதே கட்டை பையில் வந்து மொத்தமாக போட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் கிச்சனுக்கு. எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் வாங்கிட்டு வந்து இது 2.5 கிலோ வாங்கினேன் 50 ரூபா, 5 கிலோ வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு 2.5 கிலோவே போதும் அப்படின்றதுனால நான் இதை வாங்கிட்டு வந்து இந்த வந்து ஸ்டீல் ரேக் வந்து நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மூவபிள் ரேக்கு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக போகக்குள்ள நாங்கள் வந்து இது வாங்கினேன். இது வந்து காலத்துக்கும் அப்படியே இருக்கும். ஸ்டீலில் வாங்கிட்டா பிளாஸ்டிக்லாம் வேஸ்ட் அப்பப்போ வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்குலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, கிழங்கு ஐட்டம்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வெளியில் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பூண்டு ஏற்கனவே இருக்குன்றதுனால நான் வாங்கலை. தக்காளி வந்து வாங்கணும், ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல தக்காளிலாம் வந்து காலி ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி உள்ளே போனோம்னா கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கும், குழந்தைய வச்சுட்டு சரி வராதுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் கூட நியர்பை ஸ்டோரில் வந்து தக்காளி மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையுமே நான் வந்து ஈவனாக எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மோரோவர் ஃப்ரிட்ஜே ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு, ஒரு காய்கறி கூட கிடையாது. அதனால தான் வாரம் பிறந்ததுமே போய் முதல்ல காய்கறி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையுமே நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. இந்த ஸ்வீட் கார்னை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஸ்வீட் கார்ன் வந்து 3 காய் வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். எங்கள் பாப்பாவுக்கு ஸ்வீட் கார்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே அது இடத்துல எடுத்து வச்சாச்சு. நான் வந்து என்னென்ன காய்கறி பழம் எல்லாமே எவ்வளோ ரேட் ஆச்சு, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத வந்து டீட்டெயிலாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து 50 ரூபா, கேரட் 20, பீட்ரூட் 20, பீன்ஸ் 20, அவரைக்காய் வந்து 20, ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து 30, க்ரீன் லீப்ஸ் வந்து 50, ட்ரம்ஸ்டிக் 10, ஆம்லா வந்து 60, இஞ்சி வந்து 30. இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து கோவா 60, மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் வந்து 340, டோட்டலாக வந்து 400 ரூபா ஆச்சு. கருவாடு வந்து 190 ரூபா ஆச்சு. இதோட மொத்த காஸ்ட் வந்து வெஜிடபிள் 360, ஃப்ரூட்ஸ் 400, கருவாடு வந்து 190. இந்த டோட்டல் ப்ரைஸ் 950 ருபீஸ் வந்து டோட்டலாக வந்தது. ஒரு 50 ரூபான்றது தக்காளி பச்சை மிளகா வாங்கினாலும் நம்மளுக்கு ஆப்டாக இருந்திருக்கும். மொத்தமாக நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் வந்துருச்சுன்னு கணக்கு பண்ணிக்கலாமா? எஸ். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பாப்பா காலையில் எழுந்து வந்து விளையாட வருவா, அதனால் டைம் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் 12:30 பக்கம் வந்து ஆகுது. இன்னொரு 10 நிமிஷம் ஊரே தூங்கிடுச்சு. நான் மட்டும் தான் ராக்கோழி மாதிரி முடிச்சிட்ருக்கேன். கோழியெல்லாம் கூட தூங்க போயிடுச்சு. இப்போ தான் நான் தூங்கவே போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எவ்ரிடே வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோ வந்து எனக்கு இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், குட் பாய்.